உலகம் உன்னில் காட்டும் பாசம் வேஷம் என்று தெரிஞ்சுக்கணும். சொந்த வந்த அன்பெல்லாம் காணல் நீர் புரிஞ்சுக்கணும். உலகம் உன்னில் காட்டும் பாசம் வேஷம் என்று தெரிஞ்சுக்கணும். சொந்த வந்த அன்பெல்லாம் காணல் நீர் புரிஞ்சுக்கணும். உள்ளங்கையில் உன்னை வரைந்து உயிர் கொடுத்தார் அறிஞ்சுக்கணும். உள்ளங்கையில் உன்னை வரைந்து உயிர் கொடுத்தார் அறிஞ்சுக்கணும். மனிதானி தேடும் அன்பு உலகில் இல்லை புரிஞ்சுக்கணும். மனிதானி தேடும் அன்பு உலகில் இல்லை புரிஞ்சுக்கணும். அன்பு உருவானவர், ஆறுதல் தருபவர், உனக்குள் இருப்பவர் உண்மையுள்ளவர். உன் உயிரை மீட்க தன் உயிரை தந்த மன்னாதி மன்னன் இயேசு அன்பை மறந்து அன்பில்லா உலகில் மனிதன் அன்பை தேடுகிறான். கடல் அலைகள் நடுவினிலே மன அமைதியை தேடுகிறான். நிழலை நிஜம் என்று எண்ணி ஏமாந்து போகின்றான். வாழ்வில் நிம்மதி இல்லாமல் அவன் எங்கெங்கோ ஓடுகிறான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே தேவ சமூகத்தில் இன்றைக்கும் நாம் ஒன்று கூடுவதற்கு கர்த்தர் கொடுத்த பெரிய கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். காலங்கள் வித்தியாசமாய் கடந்து போய் சூழ்நிலைகள் எல்லாம் மாறி இருக்கிற இந்த நாட்களை நாம் மறுபடியும் நம்முடைய நினைவிற்கு கொண்டு வரும் பொழுது மீக தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 7வது வசனத்தில் இந்த தீர்க்கதரிசியினுடைய ஒரு திட நம்பிக்கையான வார்த்தையை இன்றைக்கு நம்முடைய நினைவிலே கொண்டு நம்முடைய அனுபவங்கள், நம்முடைய விசுவாச வாழ்க்கை, நம்முடைய விசுவாசத்தில் ஓடுகிற ஓட்டம், நாம் தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை, நாம் தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பு, நாம் தேவன் மேல் வைத்திருக்கிற பற்றுதலின் முடிவு எப்படி இருக்கிறது என்று ஒரு சிறிய சிந்தனைக்கு ஆவியானவர் நம்மிலே ஒத்தாசை செய்து நம்மை உணர்த்துவாராக. மிக 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நான் கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்பேன், அவருக்காக காத்திருப்பேன். ஒன்று. 2வது, அவர் என்னை கேட்டருள்வார். இந்த வார்த்தையை எந்த சூழ்நிலைகள் ஒரு மனிதன் பேச முடியும் என்கிற ஒரு தன்மையை நான் யூகிக்கும் பொழுதே அதனுடைய விசுவாசத்தின் தன்மை நமக்கு வெளிப்படும். தேவன் அநேகரை தெரிந்து கொண்டார் என்று சொல்லுகிறோம், அநேகரை அழைத்தார் என்று சொல்லுகிறோம், அநேகருக்கு அந்த ஆசீர்வாதங்களை கட்டளையிட்டார் என்று சொல்லுகிறோம், அநேகர் தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளாக நிற்கிறோம் என்று சொல்லுகிறோம். எது வரைக்கும் என்றால், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் போராட்டம் ஆரம்பிக்கும் வரைக்கும், உபத்திரவங்கள் வரும் வரைக்கும், நெருக்கங்கள் வரும் வரைக்கும், சஞ்சலங்கள் வரும் வரைக்கும், வியாதி தொடர ஆரம்பிக்கும் வரைக்கும், வியாதி வரும் வரைக்கும் அவரை பாருங்கள். எத்தனை ஆர்ப்பாட்டம், எத்தனை துதி, எத்தனை ஸ்தோத்திரங்கள், எத்தனை பாடுகள், எவ்வளவு புது பாட்டுகள் எழுதுவது, புது கவிதைகள் எழுதுவது, அங்கு ஓடுவது, இங்கு ஓடுவது, கர்த்தருக்காக, ஆண்டவரை தவிர யாரும் இல்லை, பேசிக்கொண்டே இருப்பார்கள். திடீரென்று ஒரு வியாதி வந்து அதில் மருத்துவர் சொல்வார், உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நோய் இருக்கிறது, இதுக்கு தீர்க்க வழி இல்லை, உயிர் உள்ள வரைக்கும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொன்ன உடனே அவர் பேசின அந்த வார்த்தைகளை எல்லாம் ஒரு நிமிஷம் எடை போட்டு பாருங்கள். அடுத்து அவருடைய முகம் வேறு, அவருடைய கண்களின் பார்வை வேறு, அவருடைய இருதயத்தின் எண்ணங்கள் வேறு, அவருடைய வாயின் வார்த்தைகள் வேறு. அதுவும் விசேஷமாக எத்தனை முறை வாயை சப்புவார் என்று மாத்திரம் பாருங்கள். எத்தனை முறை இந்த சப்ப கொட்டான் கொண்டு வருவார், எனக்கு ஏன் இப்படி, தலையில் அடிக்கிறது எத்தனை முறை என்று பாருங்கள். எவ்வளவு நேரம் அவர் உட்கார்ந்து பிரமை பிடித்தவரை போல இப்படியே வீற்றிருப்பார் என்பதை பாருங்கள். இதோடு பிள்ளைகள் வளர்ந்து பெரியார்கள். ஆர்ப்பாட்டம் என்றால் ஆர்ப்பாட்டமாயிருக்கும். என் மகனுக்கு பாட்டு தெரியும், என் மகன் ஆராதிக்க தெரியும், ஐயோ அவர்கள் பாடுவார்கள், இப்படி எல்லாம் சொல்லி சொல்லி அவனுக்கு அந்த பகுதி, உனக்கு இந்த பகுதி, ஆலயத்தில் போய் சொல்லி எல்லாம் வாங்கி கொடுக்கிற எத்தனையோ குடும்பங்களை பார்த்திருக்கிறோம். அதனுடைய முடிவில் ஒரே ஒரு மகனுக்கு ஏதாகிலும் நேரிட்டாலோ, அல்லது அவன் சாவு என்பது வந்தாலோ, அல்லது சங்கடம் என்பது வந்தாலோ, திடீரென்று அவனுக்கு கைகள் இல்லாமல் போனாலோ ஆரம்பித்து விடுவார்கள். பாருங்க, நல்லா இருந்தவனெல்லாம் எத்தனையோ பேர் எப்படி எப்படியோ இருக்கான். என்னுடைய பையனுக்கு அவன் பாடாத பாட்டு என்ன இருக்கு, அவன் துதிக்காத துதி என்ன இருக்கு, அவன் வேற புஸ்தகத்தோடு தான் போவான், அவன் நின்று பாடுனானா அவ்வளவு அருமையா இருக்கும், அவ்வளவு அருமையா என் பையன் ஆராதிய செய்வான், அவ்வளவு அருமையா என் பையன் இந்த காரியத்தில் ஈடுபடுவான். இதெல்லாம் சொல்லி அந்த சலிப்புக்குள் வருவார்கள். பாருங்க, என்ன பாடி, என்ன ஜெபித்து, எத்தனை ஆலயத்திற்கு சென்று ஆலயத்தை நடத்தி என்ன பிரயோஜனம்? ஒரு வரியில் அவர்களுடைய வாழ்க்கையின் தரம் முழுவதும், அவருடைய விசுவாசம் தரம் முழுவதும், அவருடைய நம்பிக்கையின் தரம் முழுவதும் வெளியே வந்துவிடும்.
இதுதான் இன்றைக்கு இருக்கிற விசுவாசத்தின் ஆழத்தில் விசுவாசிகளின் நடுவிலே தலை தூக்கி நிற்கிற சம்பவம் என்பதை முதலாவது விசுவாசிகள் அறிவதில்லை. இங்கு ஒரு அருமையான கர்த்தருடைய மனுஷன் எந்த சூழ்நிலையில் இந்த வார்த்தையை சொல்லி காத்திருக்கிறார் என்று பாருங்கள். அவர் காத்திருக்கிற அந்த காத்திருப்பு தன்மையே ஆச்சரியமானது. நான் என் ஆண்டவரை நோக்கி அவருக்கு காத்திருப்பேன், அவர் என் விண்ணப்பத்தை கேட்டருள்வார். நான் இப்பொழுது அவரை பார்க்கிறேன். என்னுடைய வேதனை பெருகும் பொழுது, என்னுடைய உபத்திரவங்கள் பெருகும் பொழுது, என் சஞ்சலங்கள் பெருகும் பொழுது, என்னுடைய தவிப்பான சூழ்நிலைகள் மாறும் பொழுது, எனக்கு வேலை இல்லாமல் போகும் பொழுது, நான் எல்லாராலும் கைவிடப்பட்டு மனம் நொந்த முடிவில் உட்கார்ந்திருக்கும் பொழுது என் தேவனை நோக்கி காத்திருக்கிறேன். ஆனால் அவர் என்னை கேட்டருள்வார் என்கிற அந்த ஆழமான உணர்வு, நம்பிக்கை இன்றைக்கு இருக்கிற விசுவாசிகளின் வாழ்க்கையில் இருக்கிறதா என்பதை ஒரே ஒரு முறை நம்முடைய சிந்தைக்கு கொண்டு வருவோமானால் நாம் யார் என்பது நமக்கு தெரியும். நான் கிறிஸ்தவன் தானா, அல்லது தேவனுடைய பிள்ளை தானா, தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற ஒரு மனுஷன் தானா என்பது அப்படியே நமக்கு வெளிப்பட்டுவிடும். அங்க இருக்கிற சூழ்நிலைகளை பாருங்கள். அந்த அதிகாரத்திலேயே அந்த 1வது வசனத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள், 2வது வசனத்தில் வாசித்து பாருங்கள். பக்தி இல்லாத மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை அது. அவனுக்கு பக்தி என்பது தேவ பக்தியாய் இருக்காது. வேஷதாரியாய் வாழ்ந்திருப்பான், கொடூரமானவர்களாய் இருந்திருப்பார்கள். எல்லாம் எதையும் பேசுவதற்கில்லை, நீதி என்பதை இல்லாமல் போன ஒரு காலம். தெய்வம் பயம் என்பதில்லை, பக்தி இல்லாத காலம் என்று சொல்வதை விட தெய்வ பயமே இல்லாத சூழ்நிலை. ஆண்டவர் என்று சொன்னாலே யாரும் சட்டை செய்யாத ஒரு காலங்கள் அவர் இருந்த அந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது அது நமக்கு நன்றாய் விளங்கும். அதில் வசனம் 4வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அதில் எழுதினது நல்லவன் செம்மையானவன் 2 பேரை குறித்து எழுதியிருக்கிறது. தயவு செய்து வேதத்தையும் வாசித்து பாருங்கள். சொல்லுவதை மாத்திரம் கேட்பதை விட நல்லவன் செம்மையானவன் 2 பேருடைய நிலையையும் எண்ணி பார்த்தால், நல்லவன் என்று பக்கத்தில் உட்காருவதற்கில்லை, முல்லாய் குத்துகிறான். செம்மையானவன் என்று பக்கத்தில் போவதற்கில்லை, திரும்புகிற இடமெல்லாம் குத்துகிறான். எவ்வளவு பரிதாபமான நிலைமையில் அன்றைய நிலை. அதாவது அப்படி செய்கிறான் என்பதை விட அந்த சூழ்நிலைகளை நம்முடைய மனதிற்குள் கொண்டு வாருங்கள். 5வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கே இன்னும் ஒரு காரியம் இருக்கும். சிநேகிதன் என்று நம்பி இறங்க வேண்டாம் என்று எழுதியிருக்கிறது. சிநேகிதன் என்று நம்பி போக வேண்டாம், மோசம் போக்குவான், அவனுடைய நாசமாக்கி விடுவான். அவன் சிநேகிதன் அல்ல, அவன் வேறு விதமாய் நிற்கிறான். அப்படி வித்தியாசமான வார்த்தைகள், வித்தியாசமான காரியங்களை சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை தான் அன்றைக்கு இருந்த நேரம். அன்றைக்கு இருந்த சூழ்நிலைகள் ரொம்ப மோசமான நிலை. இந்த நிலையில் ஒரு தீர்க்கதரிசி எப்படி வாழ்ந்திருக்கிறார் என்பதுதான், எப்படி தெய்வத்தின் மேல் நம்பிக்கையுள்ளவராய் இருந்திருக்கிறார் என்பதுதான் இன்றைக்கு நம்முடைய சிந்தனைக்கு வர வேண்டிய ஒரு காரியம். 6வது வசனத்தை வாசித்து பாருங்கள். வீட்டாரே சத்துரு என்று எழுதியிருக்கிறது. அப்படியானால் உடன் பிறந்தவன் கூட பிறந்தவன், யாரை பெற்றெடுத்தவர்கள், நம்மோடு கூட நிற்கிறவர்கள், நம்மோடு சாப்பிடுகிறவர்கள், நம்மோடு கூட உடன் இருக்கிறவர்கள், ஆமே நெஞ்சார அடித்து அழுகிறவர்கள், தலையில் அடித்து அழுகிறவர்கள். ஐயோ என்னை விட்டு போய்விட்டாயே, நீ என்னை எப்படி இப்படி மறந்தாய், ஐயோ நீ இல்லாமல் என்ன செய்வேன், இப்படி அழுகிறவர்கள், ஆங்காரத்தோடு பொங்காரத்தோடு கதறுகிற அவ்வளவு பேரை குறித்தும் எழுதியிருக்கிறது. சத்துருக்கலாம். பரிதாபமான ஒரு நிலையில் தீர்க்கதரிசி இருக்கிற ஒரு சூழ்நிலை. இந்த நிலையில் தான் இந்த தீர்க்கதரிசி அவர் சொல்லுகிறார், நான் கர்த்தரை நோக்கி காத்திருக்கிறேன், அவர் என் விண்ணப்பத்தை கேட்பார், எனக்கு பதில் கொடுப்பார். பக்கத்தில் இருக்கிற ஒருவன் கேட்கிறான், எவ்வளவு நாளைக்கையா இப்படி நீ காத்திருப்பாய்? அதற்கு அவர் என்ன சொல்லியிருப்பார் என்று ஒரு சிந்தனைக்கு கொண்டு வாருங்கள். இன்றைக்கு தேவனை நம்பி இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிற கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவர் தான் எனக்கு போதும் என்று சொல்லுகிற கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு நான் ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறேன் என்று மார்த்தட்டி சொல்லிக் கொள்ளுகிற அருமையான எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த சூழ்நிலையில் மீகாவை போல நான் இருப்பேனா? ஒரு சிந்தனைக்கு மாத்திரம் வந்து விடுங்கள். நம்முடைய ஆண்டவர் யார் என்று நமக்கு தெரியும், நான் யார் என்று முதலாவது எனக்கு தெரியும். இந்த நிலையில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எனக்கு வரும் பொழுது நான் என்ன செய்கிறேன்? என் வாயில் விசுவாசம் பேசுகிறேனா? என் வாழ்க்கையில் விசுவாசத்தை காண்பிக்கிறேனா? என்னுடைய உள்ளான மனுஷனில் நான் அவரை நேசிக்கிறேனா? அல்லது நான் ஏதோ ஒரு பகட்டுத்தனமை, ஒரு பக்தி வேஷத்தை காட்டுகிறேனா? நீங்களும் நானும் சிந்திக்க கடனாளிகளாய் நிற்கிறோம்.
நீங்களும் நானும் நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்கு கடனாளிகளாக இருக்கிறோம். ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், மனுஷகுமாரன் வரும்பொழுது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ. அதற்கு அடுத்த வேத வசனத்தை பாருங்கள். பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொன்னார். ஏன்? இந்த சூழ்நிலையில் என்னை நானே ஆராய்ந்து பார்க்கிற ஒரு தன்மை எனக்கு இருந்தால்தான் நான் விசுவாசத்தில் நிற்கிறேனா இல்லையா என்பது தெரியும். இன்றைக்கு அதல்ல. ஆண்டவர் என்னை குறித்து என்ன சொல்லுகிறார்? ஆண்டவர் என்னை குறித்து என்ன பேசுகிறார்? ஆண்டவர் எனக்காக என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்? நல்ல வாக்குத்தத்தம் உள்ள வார்த்தைகள் வரும்பொழுது நாமே சொல்லுவோம், இன்றைக்கு என்னோடு பேசினது போல இருந்தது. ஆண்டவர் என்னோடு பேசினார். பிரசங்கம் முடியட்டும் பாருங்க. பிரசங்கியார் அப்படி பின்தொடருவார்கள். அவருடைய மெய்க்காவலர் மாதிரி அவரோடு கூட இருப்பாங்க. அவர் பக்கத்தில் நின்று, ஐயா இன்றைக்கு நீங்கள் பேசின வார்த்தையெல்லாம் ஆவியானவர் என்னோடு பேசினார் அப்படி சொல்ற ஆட்களை 100% நம்முடைய அனுபவங்களில் நாம் பார்க்க முடியும். ஆனால் யாராவது ஒரு மனிதன் பிரசங்கத்தை முடித்த பின்பு அல்லது ஆலயம் முடிந்த பின்பு அல்லது போதகரிடத்தில் போய் அவருடைய மேய்ப்பரிடத்தில் போய் பக்கத்தில் நின்று, எல்லாம் சரிதான்ப்பா, எல்லாம் சரிதான் ஆண்டவரே, ஐயா நீங்க இன்னைக்கு பேசின வார்த்தை என்னை கொத்துகிறது போல் இருந்தது, என்னை உணர்த்தினது போல் இருந்தது, நான் கதறி அழுகிறேன் என்று சொல்லுகிற ஒரு மனிதனை நான் பார்க்க முடியுமா என்று பாருங்கள். அது அப்படி இருக்கட்டும். யாராவது ஒருவர் ஆண்டவர் எனக்கு சோகம் கொடுக்கட்டும் போறாங்க. 120 பேர் தொடப்பட்டார், 150 பேர் எழுந்தார்கள், ஞானஸ்நானத்தை கொடுத்தார்கள், கை உயர்த்தினார்கள், ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டார்கள். அப்படி சொல்லுகிற எத்தனையோ ஆட்களை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் யாராவது ஒருவர் என்னுடைய இடுப்பில் நான் கட்டி இருக்கிற எந்திரம் ஒன்று இருக்கையா, உங்க வார்த்தையினாலே நான் அதை நம்புகிறேன் என்று இப்பொழுது அவிழ்த்து எறிகிறேன் என்று சொல்லுகிற ஒருவரை நாம் பார்க்க முடியுமா என்று பாருங்கள். எத்தனை சாட்சிகள் மேடையில், எத்தனை ஆட்கள் இன்றைக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னுடைய நடைமுறையில் நான் எப்படி அவரை பின்பற்றுகிறேன் என்கிற ஒரு நிலையை நானே ஆராய்ந்து பார்க்க வேண்டிய கடனாளிகளாய் நிற்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும், விசுவாசத்தை வளர்த்துகிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும், தேவனை நம்பி இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும், கர்த்தரோடு கூட இருக்க வேண்டும் என்று விரும்பி இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும், ஏன் சுருக்கமாய் சொல்லுகிறேன், இயேசு வருவார் என்கிற நம்பிக்கையுள்ள கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும், அவரோடு கூட நான் மறுரூபமாக்கப்படுவேன் என்கிற விசுவாசத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் நான் தெளிவாய் சொல்லுகிற ஒரு காரியம், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் அவரை நோக்கி காத்திருக்க முடியுமா? அப்படி ஒரு விசுவாசம் எனக்குள் இருக்கிறதா என்று பாருங்க. உபத்திரம் வரும்பொழுது, நெருக்கம் வரும்பொழுது, போராட்டம் வரும்பொழுது, என்னுடைய மனைவி மரித்து போகும் பொழுது, என்னுடைய பிள்ளைகள் என்னை விட்டு எடுபடும் பொழுது, எனக்குள்ள திடீரென்று வருகிற நோயினாலே நான் சஞ்சலத்தோடு நிற்கும் பொழுது, ஒருவேளை உணவு இல்லாமல் நான் தவிக்கும் பொழுது, அல்லது எனக்குள்ள வீடுகள் எல்லாம் என்னை விட்டு எடுபட்டு நான் தன்னந்தனியாய் தவிக்கிற ஒரு நிலை வரும்பொழுதெல்லாம் நான் இந்த நிலையில் நிற்பேனா? நான் இப்பொழுது சொன்னது போல நான் உம்மை நோக்கி காத்து கொண்டிருக்கிறேன், என்னை நீர் கேட்டறிவீர் என்கிற நம்பிக்கையோடு நானும் நீங்களும் இந்த விசுவாச நிலையில் நிற்க முடிகிறதா? நிற்போமா? ஒரு ஆழமான சிந்தைக்கு இன்றைக்கு உங்களை திருப்புவீர்களானால் நமக்கு அது நம்முடைய விசுவாசத்தின் தன்மை தெரிந்துவிடும். நான் மறுபடியும் ஒரு வேத வசனத்தை உறுதியாய், ஆழமாய், ஆணித்தரமாய் நம்முடைய நினைவிற்கு நாம் கொண்டு வர முடியும். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் வாசித்து பாருங்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் நல்லவராம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் நல்லவராம். எவ்வளவு நாள் நான் காத்திருக்க வேண்டும்? எப்படி ஜெபிக்கிறேன்? காலையில ஒரு ஜெபம், ராத்திரியில ஒரு ஜெபம், ஒரு உபவாச கூட்டம் விட மாட்டேன், ஒரு நற்செய்தி கூட்டத்தை விட மாட்டேன், எல்லா இடத்திலும் போய் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் ஏனோ என்னை தாமதம் பண்ணுகிறார், ஆண்டவர் ஏனோ எனக்கு கொடுப்பதில்லை, இதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த கேள்வி நம்முடைய உள்ளத்தில் ஆழத்தில் தோன்றிக் கொண்டிருக்கிறதை அறிய முடியும். அறிவோம். நாம் பொய் சொல்லுவதற்கில்லை. நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உண்மைதான் என்பது நமக்கு தெரியும். நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு திட்டமாய் சொல்லுகிறேன். ஆதி காலத்தில் இதே போலத்தான் இஸ்ரவேல், யூதா என்கிற கர்த்தருடைய ஜனங்கள் இருளில் அமர்ந்தவர்களைப் போல, கட்டப்பட்டவர்களைப் போல, அந்நியர்கள் ஆட்சி செய்கிற அந்த காலத்தில் தொழுது கொள்ள முடியாமல், பலி செலுத்த முடியாமல் மிகுந்த நெருக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்த காலம். ஒரு ராஜா பிறந்திருக்கிறார் என்று ஒரு சாஸ்திரிமார் சொன்னதற்காக தேசத்தில் உள்ள குழந்தைகள் எல்லாம் கொல்லப்பட்டதாக வேதத்தில் எழுதியிருக்கிறது.
அவள் தன் பிள்ளைக்காக அழுது ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று சொன்ன அந்த ஆறுதலற்ற நிலை அன்றைக்கும் இருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அவர்களுடைய எண்ணங்களை எண்ணி பாருங்கள். அன்றைக்கு இருந்த அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு அன்றிருந்த அவர்களுடைய இந்த அடிமைத்தனம், அவர்களுடைய இந்த வாழ்க்கையின் தரம், அவர்கள் தொழுகை இல்லாமல், அவர்கள் ஆண்டவர் இல்லாமல், அவர்கள் பலி செலுத்த முடியாமல், அவர்கள் ஓய்வு நாள் இல்லாமல், அவர்களுடைய மன சங்கடத்தில் வாழ்ந்த பொழுது அவர்களுக்கென்று கொடுத்த அந்த நல்ல வார்த்தைகளை எண்ணி பாருங்கள். மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில், இதோ சாந்த குணமுள்ளவராய் உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார் என்று எழுதியிருக்கிறது. சகரியா 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை அவர் அப்படி அருமையாய் மத்தேயு எழுதினார். உன் ராஜா உன்னிடத்திலே வருகிறார் என்று. என்றைக்கும் இதே வார்த்தையை நான் திரும்ப என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னோடு கூட இந்த விசுவாசத்தை உறுதியாய் பின்பற்றுகிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன். ஐயா, மீகாவை போலவே தேசத்தில் பக்தி இல்லாத ஒரு நிலையில், நல்லவன் செம்மையானவன் என்கிற பேச்சுக்கு இடமில்லாத நிலையில், சிநேகிதனை காட்டி கொடுத்து சிநேகிதனை கொலை செய்து சிநேகிதனை நம்மை பகைக்கிற சூழ்நிலையில், என்ன சுருக்கமாய் ஒரு வீட்டாரே சத்துருவாய் மாறி இருக்கிற ஒரு நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அன்றைக்கு தீர்க்கதரிசி சொன்னது போல இன்றைக்கும் உங்களை குறித்து என்னால் சொல்ல முடியும். இதோ உன்னை சீர்படுத்தவும், உன் விண்ணப்பத்தை கேட்கவும், உங்கள் சத்தத்திற்கு பதில் கொடுக்கவும், உங்களுடைய கண்ணீரை துடைக்கவும், உங்கள் மனதை தேற்றவும், உங்கள் உள்ளத்தை ஆறுதல் படுத்தவும் ஒருவர் சாந்த குணம் உள்ளவராய் இன்றைக்கும் உங்களை தேடி வர முடியும். அவர் அன்றைக்கு தேடி வந்தார் என்று எழுதியிருக்கிறது. அதே தெய்வம் இன்றைக்கும் அந்த வேலையை செய்து கொண்டே இருக்கிறார். தம்மை தேடுகிறவர்களுக்கு பிரத்யட்சமாய் பதிலளிக்கும்படியாக, தம்மை தேடுகிறவர்கள் அவரை கண்டு கொள்ளத்தக்கதாக, அவரை அனுபவிக்கத்தக்கதாக தேடி வருகிற ஒரு வேளையில் என்றைக்கு நீங்களும் நானும் நிற்கிறோம் என்பதை முதலாவது நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே பதித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது தீர்க்கதரிசியை போல சொல்லி பாருங்கள், நான் என் ஆண்டவருக்காக காத்திருக்கிறேன், அவர் என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்பார். தைரியமாய் சொல்ல முடியுமா? தைரியமாய் பேச முடியுமா? உங்களுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தி தைரியமாய் பேசி பாருங்கள். ராஜா சாந்த குணமுள்ளவராய் உன்னிடத்தில் வருகிறார். அவர் உன்னை ஆதரிக்கும்படி, உன்னை தேற்றும்படி, உன் விண்ணப்பத்தை கேட்கும்படி, கலங்குகிற சகோதரி, கலங்குகிற தாயே, கலங்குகிற தகப்பனே, கலங்குகிற வாலிபனே, வாழ்க்கையில் என்ன விதத்தில் நீ நொந்து உடைந்து, எந்த விதத்தில் உன் சங்கடமான சூழ்நிலை நிமித்தம் நீ மனச்சோர்வாய் இருந்தாலும் சரி, உங்களை பார்த்து வேதமும் சொல்லுகிறது, உங்களை பார்த்து வேதம் சொல்லுகிறது, இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் உனக்கு பதிலளிக்க உன்னிடத்திலே வருகிறார். அவர் நிச்சயமாய் கேட்பார், நிச்சயமாய் பதில் கொடுப்பார், நிச்சயமாய் பதில் கொடுப்பார். அவருடைய பாதத்தில் கெஞ்சி கேட்கலாமா? எனக்கு நல்ல பதில் தாரும், நான் உமது பாதத்தை பற்றி பிடித்துக் கொள்கிறேன், இந்த தீர்க்கதரிசியை போல மன உறுதியான உள்ளம் எனக்கு தாரும் என்று சொல்லி கேட்கலாமா? நல்ல பிதாவே, இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளோடு கூட நான் தீர்க்கதரிசியாகிய மீகாவையும் அதில் எழுதின அந்த சம்பவங்களையும் நாங்கள் தியானித்துக் கொண்டிருந்தோம். உண்மைதான், இந்த தீர்க்கதரிசியினுடைய அனுபவங்களை நாங்கள் எண்ணி பார்க்கும் பொழுது அதே அனுபவங்கள் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களின் வாழ்க்கையில், ஆயிரக்கணக்கான விசுவாசிகளின் வாழ்க்கையில் இதே சம்பவங்கள் அப்படியே இருப்பதினால் மீகாவை போலவே மனம் உடைந்தவர்களாக, மனம் நொந்தவர்களாக, அடுத்து செய்வது அறியாமல் திகைக்கிறவர்களாக, சஞ்சலத்தோடு, மன வருத்தத்தோடு, மனவேதனையோடு, மன துக்கத்தோடு, மன கிளேசத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற, உம்மை நோக்கி கதறுகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளின் சத்தத்தையும் நீர் கேட்பீராக. ஆண்டவரே, கூப்பிடு, உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் என்று சொன்ன அந்த வார்த்தையை இன்றைக்கு நாங்கள் நினைவு கொள்கிறோம். அந்த வார்த்தையின்படியே இப்போதும் இந்த வார்த்தைகளை கேட்டு உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒருவரையும் மறந்து போகாமல் அவர்களை நினைவு கொண்டு அவர்களை ஆசீர்வதியும். அந்த ஆசீர்வாதத்தை நிறைவு உம்முடைய பிள்ளைகளை இரவு பகலாய் சூழ்ந்திருக்கட்டும். மகிமையும் கிருபையும் மூடிக்கொள்ளட்டும். தெய்வீக சமாதானம் உள்ளத்தை ஆட்கொள்ளட்டும். மீகாவை போல உறுதியான விசுவாசம் உள்ளவர்களாய் உம்முடைய பிள்ளைகளை மாற்றித்தாரும் கிருபை சூழ்ந்திருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். மீகாவுக்கு கிருபைகளையும் சத்தியத்தையும் காக்கும்படியாக, மீகாவுடைய எதிர்பார்த்தலுக்கு உதவியாய் இருந்து ஆசீர்வதித்த தெய்வம் உங்கள் மேலும் கண்ணோக்கமாயிருந்து ஆசீர்வதித்து உங்களை நடத்துவாராக. ஆமென், ஆமென்.